நம்ம சூர்யானாவோட கருப்பு திரைப்படம் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ்ல மட்டுமே ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கருப்பு 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்ல பண்றதுக்கான சான்சஸ் நேற்றே நிறைய இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ப்ரொடக்ஷன் சைட்ல போஸ்டரும் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் போஸ்டர் விட்டுருக்காங்க. பட் 300 கோடிக்கான போஸ்டர் விடல. தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடி அடிச்சிருக்குங்கிற மாதிரி போஸ்ட் விட்டுருக்காங்க. அதுவும் இப்போ காலையில தான் விட்டுருக்காங்க. ஸோ அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே ரெடி பண்ணேன். பட் இன்னைக்கு ஈவினிங் நமக்கு 300 கோடிக்கான போஸ்ட் விடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிருச்சு. நமக்கு ட்ரேடர் ரிப்போர்ட் படியே நேத்தே 295 கோடி கலெக்ட் பண்ணிச்சுங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் கிடைச்சிச்சு. ஸோ இன்னைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் ஈவினிங் நமக்கு ஏதாவது அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லையான்னு. மேபி கண்டிப்பா இன்னைக்கு 300 கோடியை கிராஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது அப்டேட் வருதா இல்லையான்னு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. கருப்பு ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளவு இருக்குங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.